ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். தேவ ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே அவருடைய வல்லமையான பிரசன்னத்திலே நிரப்பியிருப்பார் என்று நாம் நம்புகிறோம். கர்த்தர் அவருடைய வல்லமையான காரியத்தை நடத்தி கொண்டு வருகிறார். நாம் ஒன்றும் செய்கிறதல்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கும் நாம் என்ன நோக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறோமோ அதில் கர்த்தர் நிச்சயமான பலனை கொடுப்பார். ஒரு சில அறிவிப்புகள் எல்லாம் நாம் பார்த்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்கள் நமக்கு அனுமதித்திருக்கிற வழிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனுமதித்திருக்கிற சில பாதைகள் நமக்கு உண்டு. கர்த்தர் எப்படி எந்த விதத்திலே நம்மை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த விதத்தில் நாம் இந்த ஆராதனை வேளைகளை செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். ஏற்கனவே இருக்கிற அறிவிப்பின்படி வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய இந்த 3 நாட்கள் வழிபாடு ஸ்தலங்களிலே பொதுவான மக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அதனாலே திங்கள் முதல் வியாழன் வரைக்கும் இருக்கிற நாட்களிலே அநேக சபைகளும் இந்த பந்தி ஆசரிக்கும்படிக்கும் ஆலயங்கள் நடத்துவதற்கும் ஆயத்தமாக்குகிறார்கள். இருந்தாலும் அதில் கட்டுப்பாடுகளோடு கூட நடத்த வேண்டிய வழிமுறைகளின்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நாமும் அதை தான் பின்பற்றுகிறோம். அதிகமான மக்கள் இந்த இடத்துல கூட முடியாது இருக்கும் இடத்திற்கு ஏற்றபடி நாம் சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணி சானிடைஸ் பண்ணி பிற்பாடு நாம் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தான் எங்களுடைய கரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பலத்திலே நாம் செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆகையால் இனியும் நாம் இந்த வாரத்தின் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு பந்தி விசாரிப்பு வைக்க என மற்ற நாட்களில் கூடுவதற்கு தடைகள் இல்லாததினாலும் மற்ற நாட்களிலே நாம் அந்தளவுக்கு கூட போகிறதும் கிடையாது. எல்லா வழிமுறைகளின்படியும் கொடுத்திருக்கிற எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி தான் இந்த காரியங்களை செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அதனால் ஏற்கனவே நான் செய்திகளை நாம் வெள்ளிக்கிழமை ஊழியர்களுடைய கூடுகையில் அது முடிவெடுக்கப்பட்டு பிற்பாடு நாம் சனிக்கிழமை நேற்றைய தினத்தில் அதை அறிவிப்பு கொடுத்தோம். ஒரு சிலர் முன்கூட்டியே அதனுடைய அறிவிப்புகள் ஏற்றபடி தெரிவித்தீர்கள். ஆனாலும் ஒரு சிலர் நம்ம அட்டவணை வெளிவிட்டதுக்கு பிற்பாடும் தெரிவித்தீர்கள். இருந்தாலும் நாம் குறிப்பிட்ட ஒரு 40 பேர் அதுக்குரிய ஆயத்தங்களோடு கூட நாம் போட்டிருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு ஒரு சிலர் அவர்களுக்கு லேட்டாக பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, காலதாமதமாக இன்றைக்கு வரைக்கும் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறதை பார்க்குறோம். அதனால் அவர்களுக்கு உரிய தேதிகள் சொல்லப்படும். இந்த 40 பேருக்கு உரிய தேதிகள் செவ்வாய்க்கிழமை அன்று இருக்கிறது. மற்றவர்களுக்கு உரிய காரியங்களை நாம் அறிவிப்பு கொடுத்த பிற்பாடு அது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று வந்தால் நீங்கள் அதில் வரலாம். அதில் செவ்வாய்க்கிழமை லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் அடுத்த லிஸ்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது அவசியம். காரணம், நம்முடைய காரியங்களிலே நாம் முழுவதுமாக உணர்ந்து வேகத்தோடு செயல்பட வேண்டும். எப்போ வேணாலும் செயல்படலாம் அல்ல, ஆயத்தமாக இருந்து உடனே செயல்படுவதற்குரிய திட்டங்களோடு கூட செயல்பட வேண்டும். அதனால் நமக்கு ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுறோம், நினச்ச நேரத்தில் நமக்கு பதில் போடலான்ட்டு நம்ம இங்கே உட்கார்ந்துட்டுருக்க முடியாது. பதில் எதிர்பார்க்குற நேரத்தில் வர வேண்டும். குறிப்பிட்ட காலங்களில் அதில் 3 முறை நம்ம போட்டிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு அடுத்த காரியங்கள் எங்களுக்கும் 2-3 தடவை நடத்துவதற்கு சிரமங்கள், இந்த இடத்துல இருக்கிற காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய நிலைமை. ஆனாலும் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை திட்டமிடுகிறோம். அதிலே நீங்களும் கூடி அதை ஆலோசித்து செயல்படுத்தினால் நன்றாக இருக்கும். நம்ம இடத்தில் எவ்வளோ பேர் வர முடியுமோ அதை நாம் திட்டமிட்டு நாம் அதை கொஞ்சம் ஆலோசித்து உங்களுக்கு சொல்லுகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த லேட்டாக போட்டவர்களும் கூட செவ்வாய்க்கிழமை அன்று வருவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்த முடிந்தால் செய்கிறோம். இல்லை என்றால் அடுத்த அட்டவணைக்காக நீங்களும் காத்திருங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றபடி நீங்கள் வீட்டிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் பந்தியை எடுத்து கொண்டிருந்தவர்கள், அதாவது வயது முதிர்ந்தவர்கள், சில பேர் நீங்கள் வர முடியாதபடிக்கு வீட்டில் இருக்கிறவர்கள், அவர்கள் கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய காரியங்களில் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கான ஒளிபரப்பு இருக்கும். அதிலே நீங்கள் பங்கு பெறுவதற்கு கர்த்தருடைய ஆவியான உங்களை நடத்துவாராக. ஏனென்றால் நாம் இன்றைக்கு நடத்தாததினாலே நாம் செவ்வாய்க்கிழமை நேரடியாக நடத்துகிறதுனால் நான் யாரும் இல்லாத இந்த நேரத்தில் இங்கே கம்யூனியன் நடத்த முடியாது. சபைக்குள்ளே இருந்து ஞாயிற்றுக்கிழமை சபை கூடினால் நாம் இந்த இடத்துல பந்தி விசாரிப்பு நடத்துகிறதில் அர்த்தமாயிருக்கும். யாரும் இல்லாமல் நான் ஃபுல் ஆன்லைனில் பந்தி விசாரிப்பு நடத்துகிறது கிடையாது. அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபத்தோடு கூட ஆயத்தப்படுத்தி எல்லாரும் இந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்கும்போது மற்றவர்கள் கலந்து கொள்ளாதவர்கள் நீங்கள் உங்களுடைய இல்லத்திலிருந்து கலந்து கொள்ள உங்களை வேண்டுகிறோம். அதுக்குரிய காரியங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகையால் செவ்வாய்க்கிழமை அன்று வர முடியாதவர்கள் நீங்கள் வீட்டில் பந்தி விசாரிப்பு காரியங்களிலே நீங்கள் ஆயத்தமாக்கி கொள்ளலாம். உங்களுக்குரிய பந்தி கொடுக்கப்படும். நீங்கள் கேட்பீர்களேயானால் உங்களுக்கான பந்தி கொடுக்கப்படும். அதனால் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஆன்லைன்லேயும் நேரடியாகவும் நடத்தப்படுகிறதே ஒளிபரப்பு இருக்கிறது. அதனால் எங்கள் ஜூம் மீட் மூலமாக கலந்து கொண்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேஸ் மாதிரி தான் இந்த வாரம் போகிறது. இந்த வாரத்திலேயே செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு நினைத்தால் அந்த குறிப்பிட்ட மக்கள் யார் இருக்கிறார்களோ அவருடைய பெயர்கள் வெளியிடப்பட்டதுக்கு பிற்பாடு மீதியும் உள்ளவர்கள் ஆன்லைனில் நீங்கள் கலந்து கொண்டு எடுக்கிறது தான் உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் செயல்பட வேண்டியதுக்கு இருந்தால் அப்படி நடக்கும். ஏனென்றால் நீ அடுத்த வாரத்தில் தான் நான் மற்ற காரியங்களை பார்க்க முடியும். அதனால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் செபித்து இந்த நாட்களிலே நாம் காத்திருக்கிறோம். அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 1ஆம் தேதி அன்றைக்கு நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீர்கள், ஒருவேளை கேட்க மறந்திருக்கலாம். வாக்குத்தத்த ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசின ஒரு வார்த்தை, பெரிய பர்வதமே நீ யார் என்று கேட்கிற அளவுக்கு நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். அந்த முதல் பகுதி மாத்திரம் நாம் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்தோம். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் காண்பித்த ஒரு வாக்குத்தத்தம் அதுதான், பெரிய பர்வதத்தை சமபூமி ஆக்குவது. ஆனால் எப்படி பெரிய பர்வதத்தை சமபூமி ஆக்குவார்? அந்த பெரிய பர்வதம் என்ன? அந்த பெரிய பர்வதம் எதை குறிக்கிறது? இது எப்படிப்பட்ட செயல்களுக்காக அது சொல்லப்படுகிறது? அது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது? அது செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆக கர்த்தர் என்ன செய்வார்? அது அவருடைய திட்டம். அந்த திட்டத்தை செய்து முடிக்கும் பொழுது ஆரம்பித்தவர், முடிக்க தீர்மானித்திருக்கிறவர், அதை முடிக்காமல் இருக்கப் போவதில்லை. முடிந்த உடனே நாம் சொல்ல வேண்டியது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அதை மாத்திரம் சொல்லி ஆர்ப்பரிக்க வேண்டும். அதனால் இந்த 2வது பகுதி உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு மகிமைப்படுத்த சொல்ல வேண்டிய வார்த்தை. அதனால தான் முதல் பகுதி மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே ஏற்கனவே வைத்தேன். அதிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை சுருக்கமாய் சொல்லி நான் செய்திக்க போகிறேன். ஏன்னா சில பேருக்கு மறதி, நமக்கும் மறதி இருக்குது, மறக்கும். அது சில பேருக்கு நான் பேசினேன்னு நானே கூட தெரியாது. ஏன்னா நம்ம பார்க்கறது இல்லை. ஆலயம் இப்பொழுது ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. என்றைக்கு நமக்கு இந்த சூழ்நிலை மாறுதோ அன்றைக்கு நம்முடைய காரியங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டுடைய சமூகத்தில் பலத்தோடு கூட நிற்போம் என்பது நாம் பார்க்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி ஒரு மப்பும் மந்தார நிலைமையில் போல் மாறிவிட்டது. முதல்ல ஆன்லைன் சர்ச் வேகத்தோடு இருந்தது. இப்போ ஆன்லைன் சர்ச்லேயும் கூட வேகம் குறைவாய் போய்கிறது. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கு. எல்லா மாற்றத்துக்கும் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் விரும்பும்போது நடத்துகிற அற்புதமானவர் ஒருவர் இருக்கார். இதில் 2 பகுதி இருக்கிறது என்று சொல்லி ஒரு பகுதி உங்களோடு கூட பேசினேன். அதில் 3 காரியங்கள்.
அந்த 3 காரியங்களில் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசின வார்த்தையின்படி, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ யார், நீ எப்படிப்பட்ட காரியத்தை செயல்படுத்த நினைக்கிறாய் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்வை இருக்கிறது. இரண்டாவது, சமபூமி ஆவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிற ஒரு பாதை. அதிலே அவருடைய வேலை நடப்பிக்கப்படுகிறது. அந்த வேலை நடப்பிக்கப்படும் பொழுது பெரிய கிரியை, பொல்லாத கிரியை, கேடான கிரியை கர்த்தர் எடுத்து போடுகிறார். அதிலே தேவ பலனை பார்க்கிறோம். இப்படி இருக்கிற சூழ்நிலைகளை நாம் கவனித்தோம். எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி கொண்டு வருகிறார். நிச்சயமாய் நம்முடைய வேலைகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் அதை நடத்துவதற்குரிய திட்டங்களை வைத்தவர், ஆரம்பித்தவர், முடிக்கவும் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை ஒரு சில வாக்கியங்களின் மூலமாக நாம் தியானித்தோம். பெரிய பர்வதம் என்று அழைக்கப்படுகிற பர்வதம் 2 விதத்தில் இருக்கு. ஒன்று, நல்ல மனிதர்கள், நல்ல ராஜாக்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த நல்ல ராஜாக்கள் நல்ல ஆட்சியை கொடுத்தால் அந்த பெரிய ஆசீர்வாதத்தை அந்த தேசம் பெற்றுக்கொள்ளுகிற போது மகிமையாய் காணப்படுகிறது. அது அந்த ராஜ்யமும் அந்த ஆசீர்வாத மகிமையை, சமாதானத்துக்குரிய பலனை தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. சங்கீதம் 30 வாசித்த பிரகாரம் தாவீதே சொல்லுகிறான், உம்முடைய தயவினால் பர்வதம் திடமாய் நிற்க பண்ணுகிறீர் என்று சொல்லி. பர்வதம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய ராஜ்யம், கிங்டம் என்று சொல்லுகிறோம். அந்த கிங்டம் என்று அழைக்கப்படுகிற அவருடைய காரியங்களில் அந்த பர்வதத்தை கர்த்தர் நிலைநிற்க பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் போகும் பொழுதோ அது சமாதானத்தை அவனும் பெற்றுக்கொள்கிறது கிடையாது, ராஜாவும் பெற்றுக்கொள்கிறது கிடையாது, ராஜ்யமும் பெற்றுக்கொள்கிறது கிடையாது. அதுதான் 72ஆம் சங்கீதத்தில் வாசித்து அதை நாம் தியானித்தோம். கர்த்தர் ஜனத்துக்கு சமாதானத்தை தருவார், அது தருகிற கர்த்தராக இருக்கிறார். அப்படி நாம் இந்த பர்வதங்கள் தேவனுடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிறதற்காக இருக்கு. அதே நேரத்தில் பொல்லாத கேடான பர்வதமாக, பிசாசினுடைய கிரியை வெளிப்படுகிற ஒரு தீமையான பர்வதமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பர்வதம் சபைக்கு எதிரான ஒரு பர்வதம். சங்கீதம் 144 சொல்லுகிற பிரகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தாவே நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். அப்போ தேவன் அந்த பர்வதத்தை புகைச்சல தொட வேண்டும் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. அவருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்று. அப்போ எதிரான பர்வதத்தை கர்த்தர் முறிக்கணும். நல்ல பர்வதம் நிலை நிற்கணும், கேடான பர்வதம் முறிக்கப்பட வேண்டும், அது கர்த்தருடைய அக்கினியிலே சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவரிடத்தில் கேட்கிற ஒரு பார்வையை பார்க்கிறோம். சங்கீதம் 76 கூட நம்ம வாசித்தோம், கொள்ளையுள்ள பர்வதத்தை பார்க்கலும் நீர் பிரகாசம் உள்ளவர் என்று. இப்படி தேவன் அந்த விசேஷித்த விதமான ஒரு வல்லமை அவர் வைத்திருக்கிறபடினால் திருட்டு போகிற அல்லது கொள்ளையடிக்கிற, அபகரிக்கிற நம்முடைய வழி பிரயாணங்களிலே, வழி பாதைகளிலே, ஆசீர்வாத வாழ்க்கையிலே, எதிர்கால திட்டத்திலே நம்முடைய வழியை நாம் போகிற பாதையிலே செயல்பட முடியாதபடிக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையிடுகிற அந்த பர்வதம், அதுதான் கொள்ளையிடுகிற பர்வதம் என்று 76 சங்கீதத்திலே சொல்லுது. அந்த கொள்ளையிடுகிற பர்வதத்தை, கேடான பர்வதத்தை, மவுண்டன் ஆஃப் பிரே என்று சொல்லுகிற அந்த அபகரிக்கிற பர்வதத்தை கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றும்படிக்கு இருக்கிறார். அன்றைய காலங்களிலே பாபிலோன் அப்படிப்பட்ட ஒரு பர்வதமாக எரேமியாவிலே 21ஆம் அதிகாரத்தில் 51ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை நாம் வாசித்தோம். இப்படி அந்த கேடான ஒரு பர்வதம் விரோதமாய் வந்து நீட்டி பல கிரியைகளை செய்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தாராம், அதற்கு விரோதமாய் கரத்தை நீட்டி கண்மலையிலிருந்து உருட்டி விட்டார். கண்மலையிலிருந்து உருட்டி எரிந்து போன பர்வதமாக்குவேன் என்றார். உன்னை எரிந்து போன பர்வதமாக ஆண்டவர் அதை எரித்து போடுவதற்கு ஏதுவாக, சுட்டரிப்பதற்கு ஏதுவாக மாற்றினார் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி அது மேலே இருந்து தள்ளப்பட்டாலே பெருமை, மவுண்டன் ஆஃப் ப்ரைட் என்று சொல்லி இந்த 3 விதமான காரியங்களை பார்த்தோம். ஏசாயா 2ஆம் அதிகாரத்திலிருந்து 12 முதல் 16 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அதில்
எல்லாவற்றையும் தாழ்த்தும் பொருட்டு சேனைகளின் கர்த்தருடைய நாள் பெருமையும் மேட்டிமையுமான எல்லாவற்றையும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் லீபனோனும் உயரமான ஓங்கின எல்லா கேதுருக்களிலும் பாசானின் எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களும் உயரமான எல்லா மலைகளிலும் இருந்து அது உருட்டி தள்ளப்படுகிற ஒரு பெருமையின் கிரியைகளை, பெருமையின் பர்வதத்தை கர்த்தர் அகற்றுவேன் என்று சொன்னார். அப்படி இந்த கேடான பர்வதம், கொள்ளையிடுகிற பர்வதம், பெருமை என்கிற பர்வதம் முற்றுமுடிய கர்த்தருடைய ஆவியானவர் தகர்த்து போடத்தக்கதாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செயல்படுவேன் என்று வாக்கு கொடுத்தார். இப்போ 2வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்கு முன்பாக இருக்கிறதை உணர வேண்டும். இந்த சத்ருவினுடைய சூழ்ச்சிகளுக்கு செவி கொடுக்கிற மனுஷர்கள், இந்த பர்வதத்தை ஊக்குவிக்கிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். அதே கர்த்தரே என்ன செய்கிறார்? இந்த பர்வதத்தை ஆளும்படிக்கு வைக்கிறார். இந்த பர்வதங்கள் நன்மையான ஒரு பர்வதமாக காட்சி அளிக்க வேண்டுமானால் தேவனுக்கு ஏற்ற சித்தத்தை வெளிப்படுத்தணும். அதே விசுவாசின் சித்தத்து கிரியைகளுக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் இடம் கொடுத்து நிற்கிற போது, கேடான கொள்ளையிடுகிற மிக பெருமை பிடித்த ஒரு பர்வதமாக எதிர்த்து நிற்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அதை கர்த்தரே ஆளுகை செய்யும்படிக்கு வைக்கிறார். ஆண்டவரை ஆளுகை செய்ய வைக்கிறார். காரணம் என்ன? அதைத்தான் நீ எதிர்பார்க்கிறாய், அதைத்தான் நீ எப்பொழுதும் வேண்டும் என்று நினைக்கிறாய். அப்படியானால் அது உன்னை ஆளுகை செய்யட்டும் என்று சொன்னார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற எண்ணில் உள்ள என் கொழுமையை விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தை, என் கனியை விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும்படி என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்களையெல்லாம் முட்செடி பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு. அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவுது என்றான். கருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல காண்பிக்கிற ஒரு மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறார். எந்த காரியங்கள், பகுதிகள் ஒரு மனுஷன் எதிர்பார்க்கிறான், மனுஷன் தேவ சத்தத்தை எடுத்து போட்டு விடுகிறான், கர்த்தரை கவனிக்க முடியாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய காரியங்களை முன்வைக்காமல் ஓடுகிறான். ஆண்டவர் அதுதான் பார்க்கிறார். அபிமெலேக்கினுடைய காரியங்கள் எப்படியா இருந்தது? யெருபாகேலின் குமாரன் கிதியோன் இருந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு பதில் கொடுத்து நல்லா ஆயத்தப்படுத்தினார். அதுக்கு பிற்பாடு அவனுடைய மகன், அவனுடைய வேலைக்காரியினுடைய மகன் என்று சொல்ல வேண்டும், அப்படிதான். அப்போ என்ன நடக்குது? இந்த அபிமெலேக்கு சீகேமில் வந்து அங்க இருக்கிறவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தி ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அந்த இடத்திலிருந்து செயல்பட வேண்டும் என்று திட்டமிட்டு போகிறான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நல்ல சூழ்நிலைகள் இருந்தது, எல்லாமே மாறி போகிறது. இப்ப எங்கே வரப்போகிற? முட்செடி வந்து நிற்குது. முட்செடி வந்து நிற்கிறது போல அந்த முட்செடி யார் என்று சொன்னா அதுதான் அபிமெலேக்கு வந்து நிற்க போகிறான். அவன் உங்களை ஆட்சி செய்ய போகிறான். சாதாரணமா இருக்க போகிறது கிடையாது. அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? உன்னை நெருக்குவான். அவன் நிழலில் வந்தடைய சொல்லுகிறான். இல்லைனா முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோன் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவுள். பெரிய பர்வதங்களை பட்சிக்கும்,
முட்செடி போய் பெரிய பர்வதத்தை பட்சிக்கும் என. அப்ப பெரிய பர்வதத்தை பட்சிக்கிற இது என்ன? மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும்போது, பெருமைக்கு இடம் கொடுக்கும்போது, சத்ருவானுடைய கிரியை, கேடான கிரியைக்கு இடம் கொடுக்கும்போது, கர்த்தர் அதையே ஆளுகை செய்யும்படி, பர்வதத்தையே ஆளுகை செய்யும்படிக்கு அந்த இடத்துல கிரியைகளை நடப்பிக்க ஒப்பு கொடுக்கிறார். கருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் தான் காண்பிக்கிறார். இதை ஆவிக்குரிய ரீதியிலே பார்த்தா, ஒரு ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லுகிற அந்த பார்வையில் பார்க்கும்போது 2 விதத்தில் கிரியை செய்யும். ஒளிவ மரம் சொல்லுகிற பதிலுக்கு உரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஒளிவ மரம் கொழுமையை விட்டு நான் மரங்களை அரசால போவேனோ. ஆயிலே பார்த்தீங்கன்னா ஃபேட் இல்லாதது, உனக்கு இருக்கிற ஃபேட்டையும் குறைச்சிடும். அதுதான் ஸ்பிரிச்சுவலாக நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் கிறிஸ்தவர்களுக்கு பொதுவாக ஒளிவ மரத்தை எடுத்துக்கொள்ளணும்னா, நமக்குள்ள இருக்கிற உலகத்தினுடைய கொழுப்பு அல்லது ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ரீதியிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்கிறதற்கு தடையாய் நிற்கிற இந்த ஃபேட் உருக்கி போடும். அதுதான் ஒளிவ எண்ணெயின் அபிஷேகம். அப்போ அந்த ஒளிவ மரம் என்ன சொல்லுகிறது? தன்னில் உள்ள கொழுமை, அதாவது மற்றவனுக்கு கொழுமை இருக்காது, அது சாப்பிட்டா. கொழுமைங்கிறது 2 விதமாக இருக்குது. நல்ல ஃபேட்டும் இருக்குது, கெட்ட ஃபேட்டும் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது ஒளிவ மரம் நன்மையானதை தருகிறதா இருக்கிறது. அதனால் ஒளிவ மரத்தை மிக முக்கியமாக யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே, ஏன் இஸ்லாமியர்கள், ஆலிவ் ஆயிலுங்கிறது எல்லாம் முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகளில் யூஸ் பண்ணப்படுகிறது. ஏன்னா அவ்வளோ பெஸ்ட் ஆயில் என்று சொல்லுங்கள். அப்போ அது வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த 2வது ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போது, தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற என்னில் உள்ள என் கொழுமையை விட்டு மரங்களை அரசால போவேணும். நான் தேவையில்லாமல் போய் ஒரு காரியத்தை, மரம் என்று சொன்னால் ஹியூமன் நேச்சர், நம்முடைய இயல்பான ஒரு நிலை, நமக்குள்ள சாதாரணமான நிலை அல்ல, நம்ம மாறி மாறி நிற்கிற நிலை. ஒரே திடமாக இந்த மரம் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு மரம் கூட இப்படி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மரம் பார்க்கும் பொழுது ஒரே மாதிரி இருக்கவும் முடியாது. அது ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு சீசனில் காட்சி அளிக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி உள்ள வளர்ச்சியை வெளிப்படுத்தும். அதே போல தான் மனுஷனும், ஹியூமன் நேச்சர் மரத்துக்கு ஒப்பிடப்படுது. அதே ஆவிக்குரிய ரீதியில் ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது சால்வேஷன், நமக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மடத்தினுடைய காரியமாக இருக்குது. ரட்சிப்பு ஒரு ஆண்டவரோடு சேரக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பாலமாக இருக்கக்கூடியது மரம். சிலுவையில் அவர் சிந்தின அந்த இரத்தம் இந்த பாலத்தை உருவாக்கினது, ஒரு ரட்சிப்பை உருவாக்கினது என்று சொல்லப்போம். அப்போ அந்த மரத்தை ஒளிவ மரம் ஆளுகை செய்ய முடியுமா? மரம் என்ற காரியத்தை அந்த அடிப்படையில் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும் பொழுது அது ஆளுகை செய்ய வருமோ? அது எதற்கு மதுரமாக இருக்குமோ அதுக்கு தான் மதுரமாக இருக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானத்தை கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஒளிவ மரம் அப்படி இருக்கிற சூழ்நிலைகளிலே மாம்சத்தின் சித்தத்தை ஆளுகை செய்ய முடியாது. அதனால தான் ஒளிவு மரத்தினுடைய காரியங்கள் எந்த இடத்துல வேதத்தில் சொல்லப்படும் பொழுதும் அது மாம்ச சித்தத்துக்கோ உலகத்தின் காரியத்திற்கோ உலக இச்சைகளுக்கோ பயன்படுத்தப்பட்டிருக்காது. எல்லாமே ஆவிக்குரிய ரீதியிலும் அபிஷேகத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் தேவனுடைய காரியங்களுக்கு மாத்திரமே பிரத்யேகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒளிவ மரத்தினுடைய ஒளிவ எண்ணெய் குறித்து இருக்கிற காரியமாக இருக்கும். அதனால் மாம்சத்துக்கு அது இடம் கொடுக்க அவசியம் இல்லாததாய் வேதம் வெளிப்படுத்தி இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறது, இந்த மாம்சத்தை ஆளுகை செய்ய அல்லது ஒரு மாம்சத்தின் கிரியைகளை ஆளுகை செய்ய நான் ஏன் வர வேண்டும் என்று சொன்ன அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அத்திமரமும் மிக முக்கியமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம். அந்த அத்திமரம் அதுக்குரிய ஒரு கனி, அத்தி பழத்தின் கனி, அது மிக முக்கியமானதாக இருக்கு. அது கொடுக்க வேண்டியது அதனுடைய வேலை. அதை கொடுக்காமல் வேற ஒன்றை செய்ய முடியுமா என்று சொன்னால் அதனுடைய கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துகிற நிலைமை தான் அத்தி மரத்தினுடைய வேலை. ஒழிய அதை ஒரு மனுஷன் கூட ஆளுகை செய்வதற்காக வர வேண்டிய அவசியம் இல்லை என்பது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இதைத்தான் இந்த இடத்துல சுட்டி காண்பிக்கிறதற்காக தேவன் அந்த இடத்துல ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறது போல அமைந்திருக்கிறதை பார்ப்போம். ஏனென்றால் ஒளிவ மரம் அத்திமரம் அதனுடைய வேலையை செய்கிறதுக்குரிய காரியங்களை பார்க்கிறோம். அதே நேரத்தில் திராட்சை ரசம், திராட்சை செடி எதுவும் முக்கியமானது. வேதத்தினுடைய 3 முக்கியமான இந்த வேதத்திலே நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா
வேதத்தில் எத்தனை விதமான மரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா 36 விதமான மரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 36 விதமான மரத்தில் இந்த மூன்று மரத்தினுடைய தன்மைகள், செடிகள் என்று சொல்லும் பொழுது பார்க்கும்பொழுது விசேஷித்த விதமாய் இது எடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அதிலே கர்த்தருடைய ஆவியானவங்க திராட்சை ரசம் எதற்கு மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா இது ஊழியத்தை குறித்து எழுதப்படுகிறது. திராட்சை ரசம் ஊழியத்தை சம்பந்தப்படுத்துகிறது. அதனுடைய காரியங்களும் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய ஆத்தும ஆதாயத்தினுடைய நிலைமையையும் சுட்டி காண்பிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. அதனால இந்த திராட்சை ரசம் ஏதோ வேர்மையான காரியங்களுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது இல்லை. அது இயேசுவினுடைய இரத்தத்துக்கு ஈடாக கடைசியில் அது உருவாக்கப்படுகிறபடினால் அதுவும் வேறு ஒரு ஆளுகைக்கு ஆண்டவர் அதை வைத்திருக்கிறதை கூட பார்ப்போம். இது எல்லாம் இருக்கும் பொழுது இந்த முச்செடி மாத்திரம்தான் என்ன செய்தான், வேதனையை கொடுக்கிறதா இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய சிந்தை, மனுஷனுடைய எண்ணங்கள் இந்த நல்லவைகளை எடுத்துக்கொள்வதற்கு முடியாமல் முட்களுக்கு இடம் கொடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. அதனால தான் நெருக்கம், வேதனை, பாடு, நசுக்கப்படுகிற ஒரு காரியம். ஏன்னா அது எப்பொழுதும் ஆட்சி செய்வதற்கு ரெடியாக இருக்கு. எப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் மேனையும் ஆவிக்குரிய மனுஷனையும் கூட ஆட்சி செய்வதற்கு ஏதுவாக இந்த முள் தான் இருக்கிறது. அதே நேரத்தில் மற்றதெல்லாம் ஆயத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கு. இது ஒன்று தான் நெருக்குகிறதுக்கு ஏதுவாக இருக்கு. அதைத்தான் சொல்லுகிறார், உங்களை ஆயத்தப்படுத்த வைத்தவர்களை எல்லாம் வச்சு நீங்கள் ஆயத்தப்படாமல் நீங்கள் ஒருவனை தேர்ந்தெடுக்கிறீர்கள், அவன் முள்ளாயிருக்கிறான். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் முள்ளை தான் தேர்ந்தெடுக்கிறீர்கள். அந்த முள்ளு தான் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், முள் பர்வதத்தையே நெருக்குகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியான சொல்றார், இன்றைக்கு பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆகும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இறங்கணும்னா தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட பர்வதத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையாய் இறங்கி அதை மீட்டு நடத்த போதுமானவராக நாம் இடம் கொடுக்கிறது எதற்கு என்பதை யோசித்து பார்ப்போம். ஒரு நல்ல பர்வதத்தை கூட நெருக்கி போடுகிறது. ஒரு கெட்ட பர்வதமாக இருந்து நெருக்கினால் பரவாயில்ல, ஒரு கேடான பர்வதமாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு பெருமை பிடித்த பர்வதத்தை உருட்டி போட்டிருந்தா பரவாயில்ல. ஆனால் ஒரு நல்ல ராஜ்யத்தையும் ராஜாக்களையும் நெருக்கி போடுவதற்கு கூட பிசாசு வைத்திருக்கிற திட்டமாகிய இந்த முச்செடியை போல உள்ள சூழ்நிலைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட கிரியைகள் நமக்குள் காணப்பட, மாம்சத்தினுடைய கிரியைகள் எழும்பி கொண்டிருக்கிறது, ஆனால் ஜாக்கிரதையாக இருப்போம். இது தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். சாதாரண நிலைமையில் பேசல, அது ஒரு கண்டிக்கப்படத்தக்க நிலைமையில் பேசுகிறதை குறித்து பெரிய பர்வதம் நீ எம்மாத்திரம். சாதாரணமாக பேச நீ எம்மாத்திரம் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? நீ எம்மாத்திரம் என்று கோபத்தோடு பேசலாம், கண்டிப்போடு கூட பேசுகிற ஒரு காரியம். எம்மாத்திரம் உன்னை நான் சமபூமி ஆக்கிடுவேன், இல்லாமல் போக பண்ணுவேன். அப்போ அடுத்தது கண்டிக்கப்படத்தக்க ஒரு காரியமாகத்தான் பெரிய பர்வதத்தை, சத்ரு எழுப்புகிற பர்வதத்தை அல்லது சத்ரு ஆதிக்கம் செலுத்துகிற பர்வதத்தை கர்த்தர் பார்த்து கேட்கிறார். கண்டிக்கப்படத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறது. என்னோட வாழ்க்கையில, நம்முடைய எல்லைகளிலே, நாம் போகிற பாதையில கண்டிக்கப்படத்தக்க ஒரு காரியம் இருக்கிறதா? அதை ஆண்டவருடைய ஆவியானவர் எடுத்து செயல்படுத்துகிறார். இந்த பர்வதம் சீர்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து போக வேண்டும். ஆகாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அப்பொழுது சேல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்து இருந்தார்கள். நான் கருமையானவர்களை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்திருங்கள். கண்டிப்போடு இருக்கக்கூடிய வார்த்தைக்கு கர்த்தருடைய ஆவியானவருக்கு செவி கொடுத்திருங்கள். அவர்கள் பயந்து இருந்தார்கள் என்று சொன்னார். எல்லாருக்குமே சொல்லப்படும் ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்கதரிசி சொன்னா அவனுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலுக்கு ஆகாய் சொல்லுகிற தீர்க்க, அப்புறம் யோசியாவாகிய ஆசாரியனாகிய யோசுவா, அதுக்கப்புறம் வேதம் சொல்லுகிறது எல்லா தங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு
கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக. அப்ப ஜனங்கள் எல்லாருக்குமே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம், ஒரு சபை நடத்துகிற, சபை கட்டுகிறதற்கு, சபை உருவாக்குவதற்கு என்று பார்க்காமல் எல்லாருக்குமே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஏனென்றால் கர்த்தர் இதை செயல்படுத்த போகிறார். வேதம் சொல்கிறது, பெரிய பர்வதம் நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு சமபூமியாவாய். யார் இதை செய்ய போகிறார்? ஏதோ மனுஷனை வச்சு மனுஷன் வந்து செய்கிறதுனால் அவன் செய்தான் என்றல்ல. இந்த வேலையை தொடங்குகிறவர், முன்பும் பெருமை இருக்கிற வசனங்களை பார்த்தா வேலையை தொடங்குகிறவர் தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒரு மனுஷனிடத்திலே, ஒரு சபையிடத்திலே, ஒரு ஜனத்தினிடத்திலே, ஒரு ராஜ்யத்திலே வேலையை தொடங்குகிறவர் கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் தொடங்கும் பொழுது ஆண்டவர் அதை கவனித்து பார்க்க வைக்கிறார். அதை செயல்படுத்துவதற்கு, அவர் நேரடியாய் செயல்படுத்துவதற்கு எல்லா திராணி இருந்தாலும் உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி இருக்கிறபடினாலே நம்மை கொண்டு செய்கிறார். ஒரு மனுஷனை வைத்திருந்தா அந்த மனுஷனை வச்சிருப்பான். ஒரு டைரக்டர் இருக்கிறார், அவருக்கு செய்ய தெரியும், செஞ்சிடலாம் என்று இருந்தால் கூட அவருக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கறது காரணம் என்ன? அவங்க செஞ்சு முடிக்கட்டும், அவர்களும் சேர்ந்து அது காரியங்களை ஜெயம் பெறட்டும் என்று தெரிந்தவர்கள் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்கள வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க, அந்த ஜாப் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. செய்ய தெரியாது என்பதற்காக அல்ல, செய்ய தெரியும், மற்றவர்கள் செய்யட்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அது போல தான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் முடியும், எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார். அப்புறம் இதுக்கு நம்மளை வைத்திருக்கிற காரியம் நாம செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் ஆயத்தப்படுகிறார். அப்போ இந்த ஒரு கண்டிக்கப்படத்தக்க பர்வதத்தை கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றி அமைக்க வேண்டுமானால் தேவன் இன்றைக்கு அதுக்குரிய ஒரு திட்டத்தை வகுக்கிறார். அந்த திட்டம் என்ன? ஒரு வேலைக்குரிய திட்டம். என்ன வேலை? ஏதோ ஒரு திட்டம் நம்மை கொண்டு செய்ய வேண்டும். அன்றைக்கு செருபாபேலை கொண்டு ஆலயத்தை கட்டுவதற்கு ஆலயம் ஒரு திட்டமாக இருந்துச்சு. அப்போ ஒர்க் ஆஃப் காட், ஆண்டவருக்கு என்று ஒரு திட்டம் இருக்கு. அது கர்த்தருடைய ஆலயம், அது தேவனுடைய வேலை. அதை செயல்படுத்த வேண்டும். அப்ப செயல்படுத்துவதற்கு மனுஷர்களை வைக்க வேண்டும். அப்ப மனுஷர்களையும் ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும். அதுக்குரிய தகுதியை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது எதிரான மனுஷர்களை, எதிரான கிரியைகளை, அதையும் அவர் பார்க்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் 3 பகுதி வேற மாதிரி பகுதி. அது கேடான, பெருமை பிடிச்ச, கொள்ளையடிக்கிற ஒரு பகுதி. ஒரு மலையை குறித்து, ஒரு பர்வதத்தை குறித்து சத்ரு எப்படி திட்டம் போட்டு அபகரித்து ஒரு மனுஷ வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போகிறப்ப, இனி ஒரு திட்டத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேலையாகிய அவருடைய ஒரு தீர்மானம். அதனால தான் பெரிய பர்வதம் ஏமாத்திரம். ஏன்னா கர்த்தர் வேலை செய்ய வேண்டும். அந்த வேலைக்கு முன்னாடி வந்து நிற்கிற ஒரு பெரிய கிரியையை கர்த்தர் தகர்த்து போட வேண்டும். அப்போ யாரை வைத்து செய்ய போகிறார்? அந்த செய்கிறவருக்கும் செய்ய வருகிறவர்களுக்கும் உள்ள காரியம், செயல்பாடு கர்த்தருடையது. செயல்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு குறிப்பிட்டவர்களை வைக்கிறார். அதே நேரத்தில் செயல்பட விடாதபடிக்கு குறிப்பிட்டவர்களை சத்ரு வைக்கிறான். புரிந்ததுங்களா? அந்த 3 காரியம். கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வேலை செய்கிறவர்கள், கர்த்தருடைய வேலையை தடுக்கிறவர்கள். இது 3ஐயும் கர்த்தர் சந்திக்கிற ஒரு காலம் இப்பொழுது. தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஆயத்தப்பட சொல்கிறார். நம்முடைய யுத்த களத்தில் நிற்கிறோம். சத்ருவினுடைய கிரியைகளை எதிர்த்து நிற்கிறதற்கு தேவனுடைய வல்லமை நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தோடு இருந்தால் செயல்பட முடியும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் காண்பிக்கிறார். அதே ஆகாய் 2:4 நம்ம வாசித்தோம். ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள். ஆண்டவர் சொல்லுகிறார் 1:14 எல்லாரும் சேருங்கள். வெறும் ஆகாய் மாத்திரமல்ல, செருபாபேலே நீ சேரு, யோசுவா பிரதான ஆசாரியன் நீ சேரு, ஜனங்களே நீ ஆயத்தப்படு, என் வேலைக்கு நீ ஆயத்தப்படு. வெறும் சகரியாவிலே மாத்திரம் பார்க்காதீர்கள். இந்த சகரியாவுடைய காரியமே வெளிப்பாடு வேற இடத்துல இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய பிளான் ஒன்று வித்தியாசமாக இருக்கிறது, ஒரு திட்டம் வித்தியாசமாக இருக்கிறது. அதை நான் உனக்கு எழுப்ப வேண்டும், அல்லது உங்களுக்கு எழுப்ப வேண்டும், அல்லது எனக்கு எழுப்ப வேண்டும். ஆமென். ஒன்று கர்த்தருக்கு, அல்லது உங்களுக்கு, அல்லது உனக்கு.
ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் எழுப்ப வேண்டிய அவசியத்திலே, ஒரு டைரக்ஷன்ல, ஒரு தீர்மானத்திலே வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற, நீ இப்பொழுது இருக்கிறதில்ல, வேலை செய்வதற்கு நான் திட்டம் கொடுத்துட்டேன், வேலைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள், எதிர்த்து வருகிறவர்களையும் பார்த்து கொள்ள நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆகாய் 2:4 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாகின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த வேலையை கொடுக்கிற, டைரக்ஷனை கொடுக்கிற கர்த்தருடைய வேலை ஆகியால் நீ ஆயத்தமாயிரு. அதுதான் சொன்னார் கர்த்தருடைய ஆவியானவர். இன்றைக்கு நமக்கு அதை சொல்லி காண்பிக்கிறார். இயேசுவும் அதுதான் நமக்கு முன்பாக வைத்து செயல்படுத்தி காண்பித்து, ஒரு செருபாபேல் கையில் உள்ள தூக்கு நூலை போலதான் இயேசு இந்த தேசத்தினுடைய எத்தனை பாவங்களையும் தீர்க்கிற ஒரு சபையாய் அவர் எழுப்பினார். அவருடைய வல்லமை எழுப்பினது அந்த தூக்கு நூலை பிடித்து எழுப்பினார். என்னையா நீங்கள் தூக்கலான்னு நினைக்கிறீங்க, இந்த தூக்கு நூலை நானே எடுத்துக்கிறேன். ஆமே, கர்த்தரை கட்டி எழுப்புறேன்னா அந்த மரம் எப்படிப்பட்ட மரம், எப்படிப்பட்ட சுமை இருந்தாலும் சரி, அதை நான் தூக்கிறதுக்கு ஆயத்தமாகிறேன். எல்லாருடைய ரட்சிப்புக்கு இந்த பர்வதத்தில் ஏறுவதற்கு ஆயத்தமாகிறேன் என்று சொல்லி அவர் எழும்பின அந்த வார்த்தை தான் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு தீர்மானம் ஒன்று, ஒரு செருபாபேலுக்கு முன்பாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது உண்டு. இந்த காரியத்திலே ஜெயம் எடுக்கிற கர்த்தருடைய மகிமை கடந்து வருவதற்கு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றார், நீங்கள் திடன் கொள். 3 முறை சொன்னா, நீ திடன் கொள், திடன் கொள், திடன் கொள்ளுங்கள், ஏன்னா வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆமென். அதான் சொன்னாரு, பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், செருபாபேலுக்கு சமபூமி ஏன் நடக்க போகுது, இதுல தலைக்கல்ல கொண்டு வருவான், அதுதான் நான். ஆண்டவருடைய சமூகம் அங்க வந்து நிக்க போகுது, அதுல கிருபை கிருபை இருக்கும், நிச்சயமா அதுல செயல்படணும். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் அதுதான் சொல்லுகிறது, பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, ஆவியினால் ஆகும். ஆமென், ஆவியினால் ஆகும். எல்லாவற்றையும் விடுங்க. இது ஒரு அற்புதமான ஆகாய் கொடுக்கிறதான ஒரு மிகப்பெரிய வார்த்தை, செருபாபேலுக்கு உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, தூக்கி எடுத்துக்கொண்டு போக வைக்கிற வார்த்தை. நீ திடன்கொள், நீ வேலை செய், நான் உன்னை வேலை செய்ய வைக்கிறேன், வேலை என்னுடையது, வேலை செய்யறது நீ, எதிர்த்து வருகிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா நான் உன் கூட இருப்பேன். ஆமென். நம்பினீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியா அதான் சொல்றா, நீ ஜெயமோடு எழும்பு. வாழ்க்கையின் பிரயாணத்தில் அநேகம் வந்து இருக்கலாம். உன்னுடைய காரியங்களை கட்டுவதற்கு, வெறும் சபை கட்டுவதற்கு அல்ல, வெறும் ஆலயம் கட்டப்படுவதற்கு அல்ல, கர்த்தர் எதை கட்டுவதற்கு உங்களையும் என்னையும் தீர்மானிக்கிறாரோ, எதை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறாரோ, கர்த்தர் சொல்கிறார், நீ திடன்கொள், எழும்பு. கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், நீ நடத்துகிறது நீதான், நடத்த போகிற காரியங்கள் என்னுடையவைகளாய் இருக்கிறது, எதிர்த்து வருகிறதுக்கு நான் பார்க்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஜெயிக்கிறவங்க என்னோடு கூட இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தான் சொல்றாரு, எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம், தேவன் சத்துவத்தை கொடுக்கிறார். ஆகாய் 1:13 அப்பொழுது கர்த்தருடைய தூதனாய் ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படியே ஜனங்களை நோக்கி, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். முதல்ல நீ பயப்பட வேண்டாம், நீ தைரியமாயிரு, திடன் கொண்டு எழுந்து நெல். ஆண்டவருடைய ஆவியானவர் இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்மானமான கட்டளை கொடுத்தால் நீ எதற்கும் பயப்படாத. நீங்க திரும்பி போகிற ஜனங்கள் தான், அதனால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இங்கு இல்லை என்று சொல்கிறார். யார் திரும்பி போகிற ஜனங்கள்? ஆகாய் கொடுக்கிற தீர்க்க தரிசனத்தை எடுத்து போகிற ஜனங்கள், ஏற்கனவே இருந்த ஜனங்களோ அல்லது இல்லாத ஜனங்களோ. இஸ்ரவேலில் ஏற்கனவே இருந்திருக்கலாம், இப்பொழுது பாபிலோன்ல போய் சிறையிருப்பு நாட்களை கழித்திருக்கலாம், அல்லது அங்கேயே பிறந்திருக்கலாம் சிறையிருப்பு தேசத்துல. இப்போ திரும்பி வருகிற ஜனங்கள் தான் அவங்க. ஆமென். இங்கேயே பிறந்து ஒரு காரியத்தை பார்க்கிற காரியம் அல்ல, இங்கு இருந்து துரத்தப்பட்டிருக்கலாம், அல்லது அவருடைய பெற்றோர்கள் மூதாதையர்கள் துரத்தப்பட்டு இப்பொழுது இப்ப வந்திருக்கிற ஒரு கூட்டம், திரும்பி வருகிற கூட்டம். இந்த திரும்பி வருகிற போது நீங்கள் பயப்படாதீங்க, என்ன நடக்கும்னு.
அவர் சொல்றார், இஸ்ரவேலுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டு எகிப்திலிருந்து வந்தபோது அவர்களை நடத்தின வழியை மாத்திரம் நினைத்து பாருங்க. அவங்கள நிலைநிற்க பண்ணனா இல்லையா? அவர்களை கட்டி எழுப்பினேனா இல்லையா? அவர்களை கொண்டு வந்து தேசத்துல நாட்டினேன் இல்லையா? அன்னைக்கு வந்துட்டாங்களே, இப்ப எப்படி வருகிறது? நாங்களே துரத்தப்பட்டவர்கள், நாங்களே இந்த இடத்திலிருந்து அப்படியே தள்ளிவிடப்பட்டவர்கள், எல்லாம் தீக்கிரையாக்கி போடப்பட்டதுக்கு மீண்டும் நாங்கள் ஒரு காரியத்தை எப்படி செயல்படுத்தலாம் என்று சொல்லி யோசிக்கிற கூட்டமாய் இருக்கும் போதுதான் ஆகாய்க்கு கர்த்தர் வெளிப்படுத்துறார், செருபாபேலே நீ திடன்கொள், பிரதான ஆசாரியனாகிய யோசுவா திடன்கொள், ஜனங்களே திடன்கொள், ஏன்னா நான் வர உன்னோட நீ போ. ஆமென், ஹல்லேலூயா. போ. அது நீ திரும்பி போகிற இடமா இருக்கலாம், திரும்ப மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிற இடமா இருக்கலாம், அல்லது உன்னுடைய காரியங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போய் முறிந்து போன பர்வதம் போல் இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் திரும்பி போ. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல உன்னை கட்டி எழுப்ப முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் தேவ ஆசீர்வாதத்தின் பலனை உனக்கு திருப்பி கொடுக்க முடியும். விசுவாசித்தால் நீ பதற மாட்டாய். கூட நான் இருக்கிறேன். ஆமென். தேவன் சொன்ன கூட நான் இருக்கிறேன். நிச்சயமாய் முடியும். நீ திரும்பி போகிற ஜனம் என்று நினைக்கிறாய். திரும்பி நாங்கள் போன என்னை எல்லாரும் அசிங்கமாக பார்ப்பாங்களே, நாங்கள் இங்கே போய் நின்று மறுபடியும் பாரு, நாங்கள் சொன்ன இந்த இடத்துக்கு வந்துட்டாங்களே, எங்கெங்கேயோ போனால் சுற்றி அடிமையாய் எங்கெங்கேயோ வாழ்ந்த, திரும்பி இங்கே வந்து இப்போ ஒன்று செய்கிறேன்னு சொல்லி எல்லாம் ஏளனமாக பேச. யார் பேசினா என்ன? நான் பேசுகிறவனை பார்த்துக்கிறேன். ஆமென். பேசுகிறவர்களை நான் பார்க்கிறேன், பேசுகிறவர்களை நான் பார்க்கிறேன். அதுதான் கர்த்தர் சொன்னார், வேலை செய்கிறவர்கள், எதிர்த்து நிற்கிறவர்கள். இந்த மூணையும் பார்க்கறது கர்த்தருடைய வேலை. ஆமென். இந்த கருமையான ஜனமே, கர்த்தருடைய ஆவியானுடைய திட்டத்துக்கு நாம் இடம் கொடுப்போம், கர்த்தருடைய சமூகத்துக்கு இடம் கொடுப்போம். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். கர்த்தருடைய மகிமை போயிடுச்சு. பெலிஸ்தியர்கள் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டியை அபகரித்து கொண்டு அவருடைய பட்டணங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகும்போது பினகாஸ் தன்னுடைய பிள்ளை பிறக்கிறது. அப்ப பினகாசனுடைய பிள்ளை பிறக்கும் பொழுது அதுக்கு என்ன பேர் வைத்தானாம்? எல்லாரும் வந்து இக்கபோதுன்னு பேர் வச்சா. ஏன்னா கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை விட்டு போனது. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை விட்டு போனது. கர்த்தருடைய மகிமை போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு அவனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையா அப்படிதான் நடந்தது. ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், நீ போ, எல்லாமே போயிடுச்சு, நீ நினைக்கிற எல்லாம் போயிடுச்சு. இப்ப வேதம் சொல்லுகிறது, ஆகாய் திரும்ப சொல்ல, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினோட மகிமை வேற மாறும். மகிமை போச்சுன்னு சொன்ன, இப்ப வேற மாதிரி ஒரு மகிமை இல்ல, பிரசனம் இறங்க ஆயத்தமா இருக்கு. இரட்டிப்பான மகிமை, இரட்டிப்பான வல்லமையோடு செயல்படுத்தக்கூடிய கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு பழைய ஏற்பாடு காலங்களிலே மக்களோடு கூட அவருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்ட அந்த ஆண்டவருடைய இருக்கிற, அதான் உங்களுடைய சமூகத்தில் ஒரு வாசஸ்தலத்தை தேடினேன்னு சொன்ன, நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வாசஸ்தலத்தை தேடின, அந்த இடத்துல வாசம் பண்ணினேன்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுக ஜனங்கள் மத்தியிலே இருந்ததுன்னு. புதிய ஏற்பாடு காலத்துல ஜனங்கள் மத்தியில் இல்லை, கர்த்தரோடு கூட இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இருக்குது. ஆமே. இப்ப பரிசுத்த ஆவியானவர் யார் கூட இருக்கிறா? வித் காட்ஸ் பீப்புள். ஃபர்ஸ்ட் அமong the people, இப்ப வித் காட்ஸ் பீப்புள். அதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்குள்ள வித்தியாசம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இப்போ யார்கிட்ட இருக்கு? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளோடு கூட இருக்கிறது, கர்த்தருடையவர்களோடு கூட இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் சொன்னாரு, செருபாபேலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமையை பார்த்து, அந்த வல்லமையை பார்த்து அவன் ஒரு உற்சாக மனதோடு கூட, யோசுவாவும் ஜனங்களும் எல்லாரும் சேர்ந்து ஏன் திடமாய் எழும்ப முடிஞ்சிச்சு? கர்த்தர் அவருடைய பிள்ளைகளோடு இருந்து செயல்படுவேன் என்று வாக்கு கொடுத்ததுனால. புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், இயேசு நமக்கு சொன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உன்னோடைய கூட இருப்பேன். யார் கூட இருப்பா? கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளோடு, அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டவர்களோடு, அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அதுதான் நமக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நாம் ஆயத்தமாகுவோம். இந்த தடைகளை விதைக்கிறதற்கு சத்துரு பல விதத்தில் எழும்பலாம்.
பல தீமையான யோசனைகளை கொண்டு வரலாம். எப்படிப்பட்ட நிலைமைகளை நமக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தலாம். இது கர்த்தருடைய காரியமாக இருந்தால் அது செய்வார், அதை நடத்துவார். நம்ம இதை எழுப்பியிருந்தா, நம்ம தூணை எழுப்பியிருந்தா, பர்வதத்தை எழுப்பியிருந்தா அது நிலைக்காது. ஆனால் கர்த்தர் எழுப்பியிருந்தா நிச்சயம் நிலைக்கும். கர்த்தர் தீர்மானிச்சிருந்தா எல்லாமே நடக்கும். சங்கீதம் 68:15-16 சொல்கிறது, தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்களுக்கு உள்ளது. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் தள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்கிற தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். ஆமென். உயரமான பர்வதம் பாசான் பர்வதத்தில் கர்த்தருடைய ஆவியான சொல்ல, தேவன் இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார். அதுதான் பாஷான். மிக முக்கியமான ஆடுகளின் மேய்ச்சலுக்குரிய இடமா கர்த்தர் இந்த இடத்துல காண்பிச்சிருக்கிறது. தாவீது அருமையா ஒரு பாடலை வச்சிருக்கான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல வாசம் பண்ண விரும்பினார். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்பட விரும்பினார். அது அவருடைய இடமா இருக்கிறது. அந்த பர்வதம் அவர் நிற்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். சங்கீதம் 125:2 சொல்லுகிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்னென்றைக்கும் தம்முடைய ஜனத்தில் சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அதான் சொல்ல, பர்வதங்கள் எப்படி சுற்றி எருசலேமை சுற்றி இருக்கிறது. இன்னைக்கு எருசலேம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பள்ளத்தாக்கு போல தான் தெரியும். ஏன்னா சுற்றி வர அதுக்கு மலை, எல்லாமே மலை இருக்கணும். ஒளிவ மலை ஒரு பக்கம், கெத்ரோன்ல இருந்து பார்க்கும் பொழுது பார்த்தா ஒளிவ மலை இந்த பக்கம் இருக்கும். மற்ற மலைகள் எல்லாம் சுற்றி வர அந்த பக்கம் இருக்கக்கூடிய பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அதைத்தான் நமக்கு காண்பிக்கிறார். கருமையானவர்களே, எல்லா பர்வதமும் இருக்கலாம். அதில் நல்லதோ கெட்டதோ பல பர்வதம் இருக்கலாம், பல மலைகள் இருக்கலாம், ஹெர்மோன் மலைகள் இருக்கலாம், நல்ல பனிப்பாறைகள் சுற்றிலும் இருக்கிறது. எல்லாமே அற்புதமான ஒரு காட்சி ஆண்டவர் அந்த இடத்துல வச்சு எருசலேம்ல. அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தின் சுற்றிலும் அவர் இருக்கிறார். அவரை நம்பி அவருடைய பர்வதத்துக்கு காத்திருக்கிற ஒருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில பிசாசு என்னை எதிர்த்து நிற்க முடியும்? அவனுடைய தீர்மானங்கள் எதை வைத்து செயல்படுத்தலாம் என்று யோசித்து வர முடியும்? அவனுடைய யோசனைகளை தாறுமாறாக்குகிறது கர்த்தருடைய வேலையா இருக்கிறது. ஆமென். அதைத்தான் நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் அநேக நேரத்தில் வாசித்திருக்கிறீர்கள். 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்புறமாக வாசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் இது. அசீரியனுடைய கிரியைகளிலே எப்படிப்பட்ட நிலைமை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல காண்பித்தார் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன்னா அசீரியர்கள் வரும்பொழுது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போகிறான். பெரிய பர்வதம் போல இசைக்க நினைத்தான். ஏன் ஆண்டவரே, நான் இப்பொழுது இருக்கிற மெலிந்து போன காலங்களிலே, பலவீன காலங்களிலே, அல்லது வாழ்வா சாவா என்று இருக்கிற சூழ்நிலைகள் நான் இருக்கும் பொழுது மேற்கொள்ளக்கூடிய ஒரு கலை, ஒரு பெரிய மலை, அதுதான் பாபிலோனில் இருக்கிற கிரியை. ஏற்கனவே எரேமியா 51:25 பார்த்தோம். கேடான ஒரு பர்வதம் வந்து எல்லாத்தையும் கேடுக்குள்ளே கொண்டு போக சொல்லி மாற்றுகிற வார்த்தை சொல்லுகிறான். பல விதத்தில் பார்க்கலாம். ஒரு முச்செடி போல நெருக்கி சேதப்படுத்த வருகிற ஒரு கிரியை போல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த அசீரியரின் கிரியையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சந்தித்தது என்ன? தேவ திட்டம் ஒன்று உண்டு. வேலை செய்கிற மனுஷர்கள் கர்த்தருடைய ஆவியானுடைய கரத்தில் இருக்கிறார். எதிர்த்து வருகிற எப்படிப்பட்ட கிரியையும் கர்த்தர் சந்திக்க போதுமானவராக இருக்கார். எப்படி சந்திக்கிறார்? ஆவியானவர் அந்த இடத்துல தூதர்களை 1,80,000 பேரை ஒரே ராத்திரியிலே அந்த இடத்துல சிதறடிக்க பண்ணுகிற தூதர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரால் எல்லாம் முடியும். எருசலேமை சுற்றி இருக்கிற மலைகளைப் போல தங்களை சுற்றி ஜனங்களை சுற்றி கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை இருக்கிறது என்பதை அவர் காண்பிக்கிறார். பர்வதமே, எப்படிப்பட்ட பர்வதம் என்பதை மட்டும் நீ அடையாளம் கண்டுகொள். கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறித்து தீர்மானத்தை உண்டாக்க போகிறேன் வாக்கு கொடுக்கிறார். அது பெரிய பர்வதம், உன்னை பயப்படுத்துதான். அது எம்மாத்திரம் என்பதை மாற்றுவா. அல்லது பாசான் பர்வதமாய் கர்த்தருடைய சமூகத்தின் பர்வதமாய் இருந்தா உன்னை நடத்துகிற பர்வதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏன்னா அதில் பெருமை என்கிற கிரியைகளை உருட்டி தள்ளி கீழே போடுவார். ஆமேன். அது எப்படிப்பட்ட பெருமை பிடித்த ஆவி உனக்கு விரோதமாய் வந்து ஏளனப்படுத்தி
பேசிக் கொண்டிருக்கலாம், நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், பல சூழ்நிலைகளை உருவாக்கலாம், என்ன வேணா செய்யலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, வேலையை நீ நடப்பி, நீ திடன் கொண்டு எழுந்து போ, நீ செயல்பட ஆரம்பி. கர்த்தருடைய காரியமாய் மாத்திரம் கர்த்தருக்கென்று ஆயத்தமாய் இருந்த அவருடைய சித்தத்தை உணர்ந்து செயல்பட நீங்கள் போய்கொண்டிருக்க அந்த உலகத்தினுடைய கிரியையும் மாம்சத்தின் கிரியைகளையும் நசுக்கி போடுகிற கர்த்தருடைய வல்லமை கடந்து வர போகிற அதிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயத்தை நிச்சயம் கட்டளையிடுவார். அது எப்படிப்பட்ட அசீரியராய் இருக்கலாம், கர்த்தர் அவனை திரும்பி போக பண்ணுவார். ஆமென். கடைசியிலே மாண்டு போகிறது அசீரியர்களும் அசீரியனுடைய தலைவனும் தானே ஒழிய இஸ்ரவேலு மாண்டு போகல. இனி கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் உண்மையாய் இந்த பர்வதத்தில் நிலைத்து நிறுத்தால் கர்த்தர் பெரிய பர்வதத்துக்கு நிலைமையை கர்த்தர் காண்பிப்பார். அந்த கேடான கொள்ளையிடுகிற பெருமையின் பர்வதத்தை உடைத்து போடுவார். அவருடைய மகிமையை நாம் பார்ப்போம். யோபு 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசித்தார், அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரமுள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? ஹல்லேலூயா. அவருக்கு விரோதமாய் தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவர் சொன்னார், அவர் சொல்லல, அவர் இருக்கிறார் இல்லை என்று சொல்லி மாயமாலப்படுத்தி வேற விதமான கிரியைகளை எல்லாம் செய்து ஒரு மனுஷனை முறியடிக்கிற, ஒரு மனுஷனை சின்னாபின்னமாக்குற, சீர் குலைந்து போக பண்ணுகிற பர்வதம் எதுவா இருக்கட்டும், அது விரோதமாய் தன்னை கடினப்படுத்துகிற பர்வதம். ஆமென். அது வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, இருதயத்தில் ஞானம் உள்ளவர் அவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர் அவர். அவரை போல ஒன்று அசீரியன் பார்த்து எல்லாத்தையும் செய்ய போது அவன் துணிந்து வந்தான், இது யார் செயல்படுத்த போகிறா என்று அவனுக்கு எல்லாத்துக்கும் விரோதமாக தன்னை கடினப்படுத்தி இந்த காரியத்தில் இறங்கி பார்த்தான். ஆண்டவருடைய ஞானமும் பலமும் ஒருத்தனும் எடை போட முடியாது. கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தி அனுப்பினான். யோபு அதை அறிந்ததினால் சொல்றான், ஆண்டவருக்கு முன்பாக நான் நிற்க முடியுமா? அவர் அதிக ஞானம் உள்ளவர். நான் விழுந்திருக்கிறேன்னு நான் நினைக்கலாம், நான் முடிந்துட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏன் இப்படி என்ன? ஆனாலும் சொல்றான், நீர் ஞானம் உள்ளவர், நீர் பயங்கரமானவர் ஆண்டவரே. நான் கடினப்படுத்தி வந்து என்ன முன்னாடி நின்று நான் ஏதாச்சும் பேசிட்டு கூட இருக்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் அறிந்தவன் கர்த்தருடைய ஆவியானவருடைய விடுதலையை பார்க்கிறான். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்றார், சகோதரனே சகோதரி, எப்படிப்பட்ட நிலைமையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிற, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நேராக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற மறைப்பொருள்களையும் உனக்கு வெளியரங்கமாக்குவேன், நானே கர்த்தர் என்பதை செய்வேன் என்று சொன்னார். ஆமென். அது ஏசாயா 45:2 நம்ம வாசித்த அநேக நேரம் அதை தியானித்து இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அதைத்தான் இன்றைக்கு சொல்லுகிறார், உனக்கு முன்பு நான் போகிறேன், வேலை ஆனால் நான் சொன்ன வேலை தான் நீ செய்யணும், அது செய்வதற்கு நீ தான் வேணும், வேற எதுவும் இல்லை, மற்ற காரியம் நான் பார்த்து கொள்வேன். ஆமே. ஆனா இது நடத்த போகிறது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற தீர்மானம், நம்ம செய்ய வேண்டியது. அதனால கர்த்தர் சொல்ல, உனக்கு முன் நான் போய் கோணலானவைகளை நேராக்குவேன், உனக்கு முன் நான் போவேன், ஆனா நீ போய் தான் ஆகணும், நீ செஞ்சு தான் ஆகணும், நீ செயல்பட்டு தான் ஆகணும். எக்ஸாம் வரும்போது உங்க அப்பாவை போய் எழுதாலும் எக்ஸாம் எழுதுவான் இல்லை, நீ தான் எழுதி ஆகணும். தெரிஞ்சாலும் தெரியலனாலும் முட்டை வாங்கினாலும் சரி, என்ன பண்ணணும், போய் நீ தான் எழுதி ஆகணும். நம்ம போய் எழுத முடியாது. அதே மாதிரி தான் கர்த்தருடைய ஆவியான எல்லா காரியத்திலையும் அப்படிதான். இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறது, எதுவாக இருந்தாலும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பர்வதம் போல் நீ நினைக்கலாம், கவலைப்படாத, இது வேலை நீ செஞ்சாகணும். இந்த வேலை செய்வதற்கு கர்த்தர் உன்னைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். உனக்கு எதிராக இருக்கிறத கர்த்தர் பார்ப்பார். நம்பினால் ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 21:1 அதுதான் சொல்லுகிறது, தேவனுடைய இருதயம், ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீங்களாய் போல் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அது டைரக்ஷன் போடுறது அவர் தான். இந்த டைரக்ஷன்ல அவர் வச்சிருக்கிற டைரக்ஷன் நாம போலாம் நினைப்போம், இப்படி நம்ம இப்படி போலாம், நாம இப்படி எதிர்காலத்தின் காரியங்களை இப்படி அமைச்சுக்கலாம், அப்படி அமைச்சுக்கலாம், எல்லா ரோடையும் நம்ம போட்டுட்டு வச்சிருப்போம். கர்த்தர் நீர்க்கால போல திருப்பிடுவார். ஆமென். என ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் இருக்கு, அவருடைய கரத்தில் இருக்கு. அவர் டைரக்ஷன் வச்சிருக்கிறது மாதிரி திருப்பிட்டா அதில் தான் போக முடியும், அதில் தான் செயல்பட முடியும். அது எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் அதுதான்.
பிசாசுக்கு கூட அப்படிதான். எலிசாவின் நாட்களில் என்ன நடந்துச்சு? சமாரியாவில் வந்து எல்லாத்தையும் சிறைப்பிடித்து போலன்னு சொல்லி வந்தாங்க. கண்ணே தெரியாம குருட்டாட்டத்தில் கர்த்தர் மாற்றி விட்டார். அவங்க இடம் போகிறதுக்கு வழி தெரியாமல் திரும்பி இவன் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு உண்டாச்சு. காரணம் என்ன? நீர்கால போல திருப்புகிறது கர்த்தருடைய வேலை. ஆமென். டைரக்ஷன் அவர் கொடுக்கறது அவருடைய வேலை. டைரக்ஷனை திருப்பி வேற எங்கேயாச்சும் கொண்டு போகிறது அவருடைய வேலை. ஆனால் அவருடைய சித்தத்தின்படி இருந்தால் சரியான டைரக்ஷன்ல கர்த்தர் நடத்தி கொண்டே போவார். ஏசாயா 2:12 சொல்கிறது, எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளினுடைய கர்த்தர் நாளானது பெருமையும் மேட்டிமையானவைகளை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும். 17ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷனின் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். ஏற்கனவே அதை நான் சொன்னேன் 12 முதல் 16 வரைக்கும். அதுதான் இந்த காரியத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் தாழ்த்தப்பட்டு போகும், நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷனின் வீராப்பு தனியும். நிறைய பேர் வீராப்போடு எழும்பி இருக்காங்க, செயலான்னு பார்க்கிறாங்க, இப்படி அப்படி ஒரு குலைச்சு பார்க்கிறான், என்னென்னமோ செயல்படுத்தி பார்க்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய காரியத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய சபைக்கு விரோதமாய் எழும்புகிற சகோதரனே சகோதரிய, கர்த்தருடைய ஜனத்துக்கும் குடும்பத்துக்கும் விரோதமாய் எழும்புகிறவர்களே, கர்த்தருடைய ஆவியான அசீரியனை போல உங்களை மாற்றிவிடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவருடைய சித்தத்தை கவனிச்சு போகணும். கர்த்தருடைய திட்டத்தை போகணும். பெருமை என்கிற கிரியைகள் வந்தாலே நரரின் மேட்டிமை தாழ்ந்து போகும், மனுஷரின் வீராப்பு தனிந்து போகும். கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பார். ஆமென். ஆண்டவருக்கு முன்பாக எழுந்திருக்கணும். நான் நினைக்கிறோம், ஆண்டவரே நான் போகிற இந்த ஆசீர்வாதமான பாதைகளை நோக்கி போய் உண்மையே முன்வைத்து போகிறேன். ஆனால் வழியில சில கிரியைகள் வந்து என்னுடைய காரியங்களை தடுக்குது, தள்ளி விடுகிறது, எடுத்து போகிறது, எல்லாம் போகிறது. நான் நினைத்து கொண்டிருக்கிற மனுஷர்கள் நல்ல மனுஷர்கள், நல்லவர்கள் என்று நினைத்து போன என்னுடைய காரியங்களையே அவர்கள் பிடுங்கி எடுத்து பின்னாடி ஒரு வலையை வைத்திருக்காங்க, அல்லது எப்படியோ குழி பொறிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காரியம் இருக்குது. இதெல்லாம் நடக்குது. ஆண்டவரே என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கல. கர்த்தர் சொன்னா அவர்களுடைய மகிமையும் மேட்டிமையும் எல்லாம் முடிய போகிறது. உங்களுக்கு ஆரம்பித்தவர், உங்களுக்கு ஒரு வேலையை ஆரம்பித்தவர் சரியாய் முடிக்க போதுமானவராக இருக்கிறார். உன்னை இந்த தேசத்தில், பட்டணத்தில், இந்த குடும்பத்தில் வைத்திருக்கிறது அவருடைய சித்தமானால், இந்த சபையில் அத்தர் வைத்திருக்கிறது சித்தமானால், அவர் உங்களை கொண்டு செய்வது ஒரு காரியம் தீர்மானிச்சிருந்தார், அதை செய்யாமல் அவர் இருக்க போகிறது கிடையாது. அதை செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். அதை செய்யும் வரைக்கும் உன்னை விடப்போவதில்லை. அதை செய்வதற்கு நீங்களும் நான் ஆயத்தமாக இருந்தால் போதும். அதற்கு எதிராளியான கிரியைகளை கர்த்தர் பார்த்து தரைமட்டமாக்குவார். அது அவருடைய வேலை. அவர் நடத்தியே காண்பிப்பார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அது சம்பவிக்கிறதுக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க நாம் ஆயத்தமாகும். உங்களுக்குள்ளே எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏசாயா 41:14 முதல் 16 வரைக்கும் இருக்கிற வசனம் சொல்லுகிறது போல, யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தர் யாக்கோப் என்னும் பூச்சியே என்று சொன்னாரே. நாம் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு புழு பூச்சியா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்பட வேண்டியது அல்ல. கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறபடினாலே நீங்களும் நானும் தான் போரடிக்கிறதுக்குரிய புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள இயந்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அவர் மாற்றி அவர் செய்கிறது அல்ல, நம்மை கொண்டு அவர் செய்கிறார். விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் கேட்க முடியும், ஆண்டவரே என்னை அப்படி கூறிய பற்கள் உள்ள இயந்திரமாக மாற்றும். அந்த மலைகளையும் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவா என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவரே நொறுக்கி போடத்தக்க தேவனுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எதிராயிருக்கிற மனுஷி
ஆவிகள், எதிராய் இருக்கிற கிரியைகள், எதிராய் உன் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள், எதிராய் புறப்பட்டு வருகிற எல்லா அம்புகள், வீணான கிரியைகள், பொல்லாத ஆயுதங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அது முறிக்க கர்த்தர் உங்களை ஒரு கூரிய பற்கள் உள்ள யந்திரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்கு தேவையானால் இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்து கேள். இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான நீ வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் இதோடு கூட பேசின ஆண்டவர் சொன்னார், நிச்சயமா நீ எழுந்து விசுவாச நம்பிக்கை நீ அறிக்கை பண்ணுங்க. திடன் கொண்டு நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். நீ அறிக்கை பண்ணுகிற அறிக்கையின் நேரத்தில் கர்த்தர் இந்த விடுதலை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானுடைய சமூகத்தில் உனக்கு விரோதமாக இருக்கிற பர்வதம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த அளவுக்கு எழுந்திருக்கலாம். எது உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்க, உன்னுடைய எதிர்காலம் உன்னை பயப்படுத்துகிற, எதிரான சூழ்நிலை உன்னை பயப்படுத்துகிற, எதிர் நோக்கி போகிற காரியங்கள் உன்னை பயப்படுத்துதா, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கூறிய பற்களுள்ள இயந்திரத்தை போல மாற்றிக் கொண்டிருக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். மழையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போ என்று நீ விசுவாசத்தில் சொன்னார், அப்படி ஆகும் என்று சொன்னவர். எந்த விசுவாச நம்பிக்கையோடு இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த விசுவாசத்தில் நீ சொல். ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணி இப்பொழுது நாங்கள் சொன்ன வசனத்தில் வார்த்தையை அறிக்கை பண்ணி சொல்லுங்கள். உனக்கு முன்பாக இருக்கிற பதறுகள் போகும். கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமை கடந்து வரும். உன்னை கடந்து போக முடியாதபடிக்கு தடை விதித்திருக்கிற காரியங்கள் என்ன, எது தடை நிற்கிறது, எந்த தடைகள் போடப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தடைகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, நீ விசுவாசித்தாயா இப்பொழுது தேவ மகிமை காண்பாய். Right now God is going to break all your barriers. இந்த நேரத்தில் தானே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா போராட்டமான கிரியைகளுக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டிருக்கிறார். எதிர்த்து வருகிற கேடான பர்வதமே கர்த்தர் உன்னை முறியடித்துக் கொண்டிருக்கிறார். பிசாசு வெட்கப்படுத்தின பல கிரியைகள் இருக்கிறது. அந்த பூமியை நிரப்புகிற அந்த கேடான பர்வதத்தை, விரோதமாய் எழும்புகிற அந்த பர்வதத்தை இன்றைக்கு கர்த்தருடைய கரம் கை நீட்டும் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தில் கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறதை நீ நம்பினார், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நீங்கள் ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரோடு கூட இணைந்து எழுந்துங்கள். கர்த்தர் உன்னை கொண்டுதான் செய்வார், உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார். கர்த்தருடைய தீர்மானம் உங்கள் மேல் தான் இருக்கிறது. நடப்பிக்கிறவர் அவர், நடத்துகிறவர் அவர். நிர்மூலமாக்கி சத்துருவினுடைய எல்லைகளையும் தீட்டானவைகளையும் அசுத்தத்தையும் அப்புறப்படுத்துகிறவர் அவர் ஒருவரே. எல்லாவற்றையும் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? கேளுங்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் உம்முடைய சமூகத்தில் எங்கள் வந்து நிற்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்து அனுதினமும் வேதனைப்பட்டு கண்ணீரோடு கூட காத்திருக்கிற அநேக நாட்கள் உண்டு. அந்நீரோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். எப்பொழுது இந்த பர்வதம் நகரும், எப்பொழுது இந்த சூழ்நிலை மாறும், என் குடும்பத்தின் நிலை மாறும், என் பிள்ளைகளுடைய நிலை மாறும் என்று சொல்லி காத்திருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், அந்த பர்வதத்தை பார்த்து நீ செயல்படுது, நீ பேசு, விசுவாச நம்பிக்கையோடு இன்றைக்கு அறிக்கை பண்ணு. கர்த்தர் உன் வாழ்விலே ஒரு ஆக்கிரமயமான நாவுகளை அனுப்புகிறார். ஒரு விடுதலையின் ஆவியானுடைய வல்லமை கடந்து வருகிறது. You are going to receive a great blessing. இன்றைக்கு கர்த்தர் நிரப்ப போகிறார். அந்த கட்டுகளை உடைக்க போகிறார். நீ பார்த்து கொண்டிருக்கிற கிரியை, கர்த்தர் வைத்திருக்கிற இந்த தீர்மானம், செயல்பட முடியாதபடிக்கு போகிற பாதை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தர் இன்றைக்கு முறித்து போடுகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிபல ஷகரைக்கதுரியா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிற ஒவ்வொரு நாளும் விசேஷித்த விதமான அந்த ஆசீர்வாத உடன்படிக்கையை கர்த்தர் நிலைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிற சகோதரனே சகோதரியே, எல்லாரும் விசுவாச நம்பிக்கையோடு துதிப்போமா? ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதம் எங்க வாழ்க்கையில நடந்தாகணும் ஐயா, சபையில நடந்தாகணும். எங்களுடைய சபையும் கிளை சபைகளிலும் எல்லா எல்லைகளிலும் ஆண்டவரே ஊழியர்கள் மேல், குடும்பங்களின் மேல் ஒரு வல்லமை இறங்க வேண்டும் ஐயா. பர்வதங்கள் நின்று கொண்டிருக்கிறது, செயல்பட முடியாமல் சில நேரத்தில் அடைப்புகளில் நின்று கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா எல்லைகளிலும் பிரவாகித்து கடந்து வருகிற உம்முடைய மகிமை ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அக்கினியை போட்டு எழுப்புங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா எல்லைகளிலும், வீடுகளிலும், ஊடி இருக்கிற ஒவ்வொரு ஸ்தலத்திலும், தேசத்திலும் கர்த்தருடைய மகிமை புறப்பட்டு செல்வதாக. ஹல்லேலூயா. மகிமையை காண்பார்களாக. ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. தெய்வ சித்தத்தை நடப்பித்து காண்பிக்கிற கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து காத்திருக்க கர்த்தர் ஆயத்தப்படுத்தும். நீர் வழித்தடங்களை உருவாக்குகிறீர் ஆண்டவருடைய நிச்சயமான அந்த வழி எங்களுக்கு முன்பாக காண்பிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செயல்படுத்த போகிற இந்த அற்புத அடையாளங்களுக்காக நன்றி செலுத்தி
உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரோடு கர்த்தர் துணை நின்று அவருடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தில் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தந்து நம்முடைய நன்மைகளை காணவும் சாட்சியாக இருக்கவும் கர்த்தர் நீ உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா, உடைய மகிமை இந்த நாட்களில் எங்கள் மேல் வைத்து அளவில்லாத உடைய கிருபையிலே எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் நீ கேட்க போகிறவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்த செயல்கள் இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய வழிகளை எங்களுக்கு காண்பியும், அற்புதத்தை செய்து ஆசீர்வதியும். ஊழியங்களை தடை பண்ணுகிற எந்த கிரியைகளோ இன்னைக்கு இயேசுவின் நாமத்திலே முறிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. எல்லா எல்லைகளிலும் பிரவேசிக்க தேவ கிருபைத்தார் நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு ஒவ்வொருவரும் அந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆசீர்வதிக்கப்படுவார். அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. தேசம் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். சகல நன்மையும் ஈவாய் கொடுக்கட்டும். என்னுடைய மக்கள் இந்த தேசத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, இயேசுவின் இரத்தம் அவர்களை சூழ்ந்து கொண்டு விசேஷ பாதுகாப்புக்குள் நடத்தட்டும். துதி கன மகிமை எல்லாம் செலுத்தி உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you all. God bless you.